கடந்த மாதம் நீங்கள் பெட்ரோல் போட போயிருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி எல்பிஜிக்கு அதுவும் விலை ஏறிடுச்சு. கடையில் சாதாரண பொருட்களும் கண்டிப்பாக கூடியிருக்கும். ஏன் டிவியை பார்த்தா ஈரான் வார், இஸ்ரேல் வார், காசா வார். ஆனால் இது நம்ம வாழ்க்கையோட என்ன சம்மந்தம்? இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சென்னையில் வசிக்கிற ரமேஷ்னு ஒருத்தர் ஒரு மிடில் கிளாஸ் ஆஃபீஸ் எம்ப்ளாயி. காலையில் எழுந்திரிச்சு ஆட்டோவில் ஆஃபீஸ் போவார். மனைவி சமையல் பண்ணுவாங்க எல்பிஜியில். வீட்டில் ஃபெர்டிலைசர் வாங்கி கொஞ்சம் தோட்டம் வச்சிருக்காரு. இவருக்கு இஸ்ரேல் ஈரான் போருக்கும் என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் காலையில் கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் 200 கூடிடுச்சு, பெட்ரோல் விலை 5 கூடியிருக்கு அப்படின்னா ஆட்டோவில் 10 வாங்குற கட்டணம் கூடியிருக்கும். கடையில் கிராசரி விலையும் கொஞ்சம் கூடியிருக்கும். என்னப்பா இப்படி அவரு கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த வீடியோ. மேற்கு ஏசியா, அதாவது மிடில் ஈஸ்ட், இது ஒரு சின்ன ஜியோகிராஃபி. ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், கத்தார், பஹ்ரைன், ஓமான், இந்த நாடுகளில் உலகில் மிகப்பெரிய ஆயில் தொட்டி மாதிரி. இவங்க ஆயில உலகத்துல இருக்க பெரும் பகுதியான ஆயில் வந்து இங்க இருந்து தான் தயாராகுது. இந்தியா, நம்ம நாடு, நமக்கு தேவையான குருடாயில்ல 88.7% இம்போர்ட் பண்றோம். அதுல 45% வருது எங்க இருந்து தெரியுமா? இந்த மேற்கேசியால இருந்து தான். அதாவது ஒரு ரெண்டு ஆயில் டேங்கர் வந்தா ஒரு டேங்கர் மேற்காசியால இருந்து வருது. அப்ப அந்த போர் வந்தா அந்த டேங்கர் வராதுல்ல, வந்தாலும் விலை கூடுது. ஒரு விஷயம் சொல்லணும், உலகில் ஒரு இடம் இருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இது ஒரு கடல் கழுத்து மாதிரி, வெறும் 33 கிலோமீட்டர் அகலம்தான். ஆனா உலகில் ஆயில்ல கிட்டத்தட்ட 20% இந்த ஒரு இடத்த கடந்து தான் போகுது. இந்தியாவோட எல்பிஜியில 85-90% இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வருது. எல்பிஜி, நேச்சுரல் கேஸ் 56% இங்க இருக்கு. போற ஆரம்பிச்சது என்னாச்சு? ஷிப்புக்கு இன்சூரன்ஸ் காசு சேருது, ரூட்டை மாற்றணும், கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா போகணும். அதாவது இப்ப 20 நாள் ஆனது 50 நாள் ஆகும். இப்ப ஷிப் ரூட் மாறினா ஃப்ரைட் காஸ்ட் 75% கூடி இருக்கும். இது ஒரே ஒரு மாசத்துல. அந்த கூடுதல் காஸ்ட் யார் கட்டுவாங்க? நம்ம தான், கன்சியூமர். இப்ப இத 2 சினாரியோவா பார்க்கலாம். சினாரியோ 1, பேஸ் கேஸ் அப்படின்னா போர் விரைவில் முடிஞ்சா என்ன ஆகும்? இந்தியாவோட ஜிடிபி growth 7%, பரவாயில்ல. கரண்ட் டெபிசிட் 1.5% ஆஃப் ஜிடிபி இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளேஷன் வந்து 4.5% இருக்கும். டாலர் 91.2 வரும். அதாவது இப்போ 95 இருக்கு, அது குறைஞ்சிரும்னு சொல்ல வராங்க. இதே அல்டர்னேட் கேஸ்ல வந்து போர் நீடிச்சா ஜிடிபி 6.8 ஆகும், கீழே குறையும். கரண்ட் டெபிசிட் 2 ஆகும். இன்ஃப்ளேஷன் 4.7 ஆகும். டாலர் ரேட்டு 100க்கு மேலே போகும். ஒரே ஒரு பாயிண்ட் கூடனா பெரிய விஷயம் இல்லை நண்பா. ஆனா இந்தியா ஜிடிபி 1% மாறினா அது 100கணக்கான கோடி ரூபாய், லட்சக்கணக்கான ஜாப், நம்ம வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட். ரமேஷோட மனைவி ஒவ்வொரு மாசமும் சிலிண்டர் புக் பண்ணுவாங்க. இப்ப என்னாச்சு? கத்தார் உலகின் மிகப்பெரிய எல்என்ஜி ப்ரொடியூசர்ல ஒண்ணு. போர்னால கத்தாரோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால இந்தியாவோட 65% எல்பிஜி கத்தார்ல இருந்து தான் வருது, இம்போர்ட் பண்றோம். கமர்ஷியல் எல்பிஜி சப்ளை மார்ச் 31 வரை ப்ரீ கான்ஃப்ளிக்ட் லெவல் வெறும் 70% மட்டும்தான். ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கு எல்என்ஜி வேணும், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வேணும், பவர் பிளான்ட்டுக்கு வேணும். ஆனா இந்த ஷார்ட் ஃபால் டைரக்ட்லி சமையல் கேஸ் ஸ்டோரேஜ், உரம் ஷார்ட்டேஜ், கரண்ட் பிரச்சனை. கவர்மெண்ட் இப்போ ஹோம் கன்சியூமருக்கு பீரியாட்ரி கொடுக்குது, இண்டஸ்ட்ரியல் செக்டார் கஷ்டப்படுது, ஃபேக்டரி அவுட்புட் குறை. தஞ்சாவூர்ல ரமேஷ்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் விவசாயம் பண்றாரு. அவருக்கு என்னாச்சு? வெஸ்ட் ஏஷியால இந்தியாவோட ஃபெர்டிலைசர் இம்போர்ட் 40%, யுரேவியா மட்டும் 64% மேற்கு ஏஷியாலேருந்து வருது. போர் வந்ததும் ஃபெர்டிலைசர் விலை கூடுது, கிடைக்காம போகுது. விவசாயி அல்டர்னேட் தேடுவான். இது ஒரு கார் ஃபீல்டை பாதிக்கும், ஃபுட் ப்ரைஸ் கூடும், நம்ம சாப்பிடும் தட்டுக்கு பாதிக்கும்.
ஒரு போர் 1000 கிலோமீட்டர் தூரத்துல தஞ்சாவூர் விவசாயிய நேரடியா தாக்குது. இதுதான் குளோபலைசேஷன். இந்தியாவுல ஒரு ஹிடன் எக்கனாமி இருக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸ் UAE, சவுதி, கத்தார், குவைத், ஓமன், பஹ்ரைன், இந்தியா 93 லட்சம் இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு மாசமும் அவங்க வீட்டுக்கு மணி அனுப்புறாங்க. இந்தியால வர மொத்த ரெமிட்டன்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க உங்க பேங்க்ல இருந்து ஃபாரின்ல ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அதை வந்து ரெமிட்டன்ஸ் டிரான்சாக்ஷன் மூலியமா தான் பண்ணுவாங்க. அது வந்து 38% கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருது. 2024 மட்டும் இது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயா இருக்கு. போர் வந்தா ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகும், ஆட்கள் வீட்டுக்கு திரும்ப வர வேண்டியது இருக்கும், மணி அனுப்ப முடியாது. ஒவ்வொரு கேரளா, தமிழ்நாடு, யூபி இது எல்லாமே எக்கனாமியை பாதிக்கும். இது இந்திய எக்கனாமி கரண்ட் டெபிசிட்டை அதிகப்படுத்தும். ருப்பி வீக் ஆகும், நம்ம இம்போர்ட் விலை குறையும், மறுபடியும் அதே சைக்கிள் தொடரும். சரி, இப்ப டைரக்டா நம்ம லைஃப் என்ன ஆகும்? ருப்பி பேஸ்ல 91 இருக்கு. இது வந்து ஒன்னா 95லயே இருக்கும், இல்லைன்னா அது வந்து 100க்கு மேல ஆயிரும். டாலர் ரேட் ஏறும், இம்போர்ட் காஸ்ட் ஏறும், எலக்ட்ரானிக், மெடிசன்ஸ், கோல்டு எல்லா விலையும் கூடும். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 4.5லேருந்து 4.7 வரலும் வரும். எக்கனாமிக் EY எஸ்டிமேட் கொஞ்சம் கடுமையா சொல்றாங்க. போர் நீடிச்சா 1.5 கூடுதல் ஆகும் அப்படின்றாங்க. இன்ஃப்ளேஷன் கூடனா RBI ரேட் கட் பண்ண முடியாது. RBI ரேட் கட் பண்ணலைன்னா ஹோம் லோன் குறையாது, உங்க பாக்கெட்ல இருந்து இம்பாக்ட் ஆகும். 10 இயர் G செக்டர் கவர்மெண்ட் செக்டார் ஈல்டு வந்து அதுவும் அதிகமாகும். இது கவர்மெண்ட் பாரோயிங் காஸ்ட். அல்டர்னேட்டிவ் கேஸ்ல வந்து 6.9 ஹை ஃபிஸ்கல் ப்ரெஷர் ஆகும். கவர்மெண்ட் அதிகமாக பாரோ பண்ணா பிரைவேட் கம்பெனிக்கு கிரெடிட் குறையும். இதை பத்தி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் நகேஷ் சொன்னாரு. போர் நீடிச்சா 7% growth அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். RBI லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் படி ஃபினான்ஷியல் 2027ல 6.9% growth தான் எஸ்டிமேட் பண்றாங்க. இப்ப இது வந்து 6.9 தான் இருக்கும். இப்ப வந்து போர் நீடிச்சா இந்தியால என்ன பண்ண போறோம்? இந்தியா தயாரா இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியர் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. 60 நாளைக்கு இந்தியா ஆயில் ஸ்டாக் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் கேரவைன்ல ஆயில் சோர்ஸ் டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. 2022 ரஷ்யால இம்போர்ட் பெருசா கூடிச்சு. 40லேருந்து 43% ஸ்ட்ரைட் ஆஃப் அமௌஸ் வழியா வராது. ரஷ்யா, US பிரேசில்ல இருந்து வருது. இப்போ வந்து அடுத்த வந்து ஃபியூயல், ஃபெர்டிலைசர், கிளாஸ், சப்ளை செயின், இன்ஃப்ளேஷன் எல்லாத்துக்கும் செப்பரேட் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிருக்காங்க PM மோடி தலைமையில. அடுத்த வந்து எனர்ஜி ரிசோர்ஸ், இது வந்து 15% கெப்பாசிட்டி கொண்டு வந்திருக்காங்க. CITE இது உண்மையானா ஆனா கம்ஃபர்டபுளா நம்ம இருக்க முடியாது. இதுக்கு என்ன மாதிரியான இது ரெசல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்து 60 நாள்ல இருக்கு. இதை வந்து 90 நாளா மாத்தணும். இன்னொன்னு இப்போ UAEயோட இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா UAE அவங்க பெட்ரோலை வந்து க்ரூட் ஆயில வந்து இந்தியாவில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது வந்து எமர்ஜென்சினா இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு 150 நாளா அது இருந்துச்சுன்னா இது ஒரு 90 நாள் 150ங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 240 நாள் கிட்ட நம்ம வந்து க்ரூட் ஆயில் தேவை வந்து நம்ம கிட்ட இருக்கும். அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ரெனியூவபிள் எனர்ஜியில இன்வெஸ்ட் பண்ணணும். சோலார், விண்டு, நியூக்ளியர். இப்போ நியூக்ளியர்ல வந்து 2028க்குள்ள நம்ம வந்து 20 GW டார்கெட் வேணும். அடுத்த சோலார் வெஹிக்கிளை ஆக்சலரேட் பண்ணும். ஆயில் சோர்ஸை வந்து டைவர்சி பண்ணும். இதெல்லாம் நடந்தா நாம ஓரளவு சமாளிக்கலாம், இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தலாம். ஆனா என்ன நடக்குது நம்ம போக தான் பார்க்கணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதோ கருத்து இருந்தா, இல்லை என்னோட கருத்துல நீங்க உணர பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.